நீங்க எப்பயாச்சும் இந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்க எப்பலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அப்பலாம் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கும். அதுவே உங்களுக்கு ரொம்ப போரிங்கா, இல்ல நீங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது டைம் ரொம்ப ஸ்லோவா போற மாரி இருக்கும். அண்ட் இதுக்கு பேரு தான் டைம் பெர்செப்ஷன் பயாஸ். அண்ட் இது இந்த 3 விஷயத்த பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க நெறைய விஷயத்த புதுசா பண்ணிட்டே இருக்கீங்க அப்டின்னா, அப்பலாம் உங்களுக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரி தெரியும். அதுவே உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லாம ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, உங்க பிரெயினுக்கு அந்த டைம்ல எத ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியாது. ஸோ ரொம்ப ஸ்லோவா போற மாரி தெரியும். அண்ட் இந்த மாரி விஷயத்த நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களோட குட் டைம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் கிரியேட் மோர் மெமரீஸ் அண்ட் நெறைய விஷயத்த புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ டைம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாவே போனாலும், அந்த டைம் ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஒருவேள டைம் ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப எங்கேஜ்டா இருப்பீங்களோ, இல்ல எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ, அத ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அந்த மாரி டைம்ல நீங்க வாட்ச பார்க்கவே மாட்டீங்க அண்ட் டைமும் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சேவ் திஸ் ரீல் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப்.